வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆனது? திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களை இருக்கக்கூடிய நிலையில் அனுதாப ஓட்டுக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா அல்லது அவருக்கு உண்மையாகவே உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் திமுக அரசு செய்யவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏன் மக்களே விழிப்போடு தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலின் நிலைமை என்ன, அரசியலில் திமுகவும் அதிமுகவும் எதற்காக போட்டி போட்டு ஆட்சியை பிடிக்க வருகிறது என்பதை தற்பொழுது தமிழக மக்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை நாம் செலுத்தக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்பது மக்களுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் 10,000 வரை கொடுத்தாலும் கூட வாக்குக்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த ஓட்டு என்பது மிகப்பெரிய ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக அமையும். அதை வாக்குக்கு ஓட்டுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் செலுத்திவிடக்கூடாது என்ற முனைப்போடு தமிழக மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். இதுதான் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும் என்ற காரணத்தினால் அனுதாப ஓட்டுக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்று கேட்டால், அவர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனைக்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக அவரது உடல்நிலை சிகிச்சைக்காகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாகவே போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு உடல் உபாதைகள் உண்மையாகவே அவருக்கு இருக்கிறது. அவரால் நீண்ட நேரம் எந்த ஒரு பிரச்சாரங்களையோ மேற்கொள்ள முடியாது. இதனால்தான் 2021 சட்டசபை தேர்தலில் அவர் நடைபயணமாகவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆனால் இப்பொழுது அவரால் முடியவில்லை. அதற்கு காரணம் அவரது உடல்நிலைதான் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காக மக்கள் யாரும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள். நிச்சயம் அது தவறு. தமிழக மக்கள் விழிப்போடு செயல்படுகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தல் மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். நிச்சயம் தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்ற எண்ணத்தில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். திமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டுமா தோல்வியடைய வேண்டுமா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.